முழுசாக என்ன பண்ணுறன்றது பாருங்கள். எல்லாருக்கும் புரியணும் தெரியணுன்றதுக்காக தான் சொல்கிறான். நீங்கள் பாட்டில் தள்ளி விட்டுட்டு அப்படியே போயிடாதீங்க. இப்போது இந்த கத்தியை நான் எடுத்தேன். இதை கட் பண்ணுன்றதுக்காக எடுத்தேன், கட் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த கத்தி எடுத்ததுக்கு யூஸ் இருக்குது இப்போது. ஆனால் அரசியல்வாதிங்க அதாவது அரசியல்வாதிங்கன்றதை விட மக்களுக்கு பணியாற்றுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க நம்மளுடைய தேவைகளெல்லாம் ஸ்டேஜில் நின்று பேசுகிறாங்க. ஆனால் அவங்க இப்படி கத்தியை பிடிச்சி இப்படி காட்டுறாங்க ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு, அவ்வளோ பேர் பொதுமக்கள் மத்தியில். எதுக்கு, என்ன யூஸுக்கு அவங்க காட்டுறாங்க? பொதுமக்களுக்கு சேவை செஞ்சு வந்தால் அவங்க என்ன பண்ணோம்? இந்த கத்தியை காட்டுறதுக்கு பதில் தொடப்பத்தை காட்டணும். உங்கள் குப்பையெல்லாம் நாங்கள் பெருக்கி தள்ளிடுவோம் அப்படின்னு காட்டணும். சரி, இந்த கத்தியை காட்டுறாங்க. ஒருவேளை நம்மளுக்கு வரவு வெட்டி தருவாங்களோ, இல்லை வீட்டுக்கு காய்கறி வெட்டி தருவாங்களோ? என்ன யூஸ் இருக்குது அதில்? யோசிச்சு பாருங்கள். அவங்க சுயநலம் எப்படிப்பட்டதுன்றது நீங்கள் பாருங்கள். இப்போ அதில் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, அப்படியே நீங்கள் வேறு ஃபார்மாலிட்டி எடுத்துங்க. இப்போது காமராஜரோ இல்லை அண்ணாவோ மக்களுக்காக நேர்மையாக நடந்த தலைவருங்க யார் அந்த மாதிரி கத்தி எடுத்து இப்படி காமிச்சிருக்கா? அப்போ இவங்க கத்தி எடுத்து காட்டுறதுக்கு என்ன மீனிங்? ரவுடிசத்தை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை ரவுடிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? அந்த பப்ளிக்கில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கத்தியை பார்க்கும்போது ஒரு வெறித்தனம் உண்டாகும்ல. அப்புறம் இன்னொரு யோசனை ஒன்று, இப்போ காவல்துறையெல்லாம் இருக்காங்க, அதில் உயர் மட்டத்தில் இருக்க அதிகாரிங்களாம் இருக்காங்க. இப்போ ஒரு சின்ன பசங்களோ இல்லை ஒரு பொறுக்கி பசங்க, ரவுடி பசங்க கேக்கு வெட்டுறாங்க கத்தியை வச்சு. அது தப்புன்னு சொல்லி பிடிக்கிறாங்க. அது ரவுடி பசங்கன்னு சொல்லி பிடிக்கிறாங்க. கரெக்டு தான், நம்ம ஒத்துக்கிறோம். சில நல்ல பசங்க ஏதோ ஆர்வ கோளாறுல அந்த கத்தி வச்சு வெட்டுறது ஒரு ஸ்டைலுன்னு சொல்கிறாங்க, அவங்களையும் பிடிக்கிறாங்க. ஒரு ஆக்டர் வெட்டினா அதை பிடிக்கிறாங்க. இப்போ இந்த அரசியல்வாதி கத்தி இப்படி எடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அது சட்டம் அவங்கள எதையும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாத சட்டம் இல்லை, அந்த காவல்துறை அவங்கள கேட்க மாட்டாங்களா? அப்போ அப்படி நம்ம யோசித்து பார்க்க போனால், அந்த காவல்துறை அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அவங்கள எதுவும் பண்ண முடியல. அவங்க எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் பொதுமக்கள் பக்கத்துலேயோ இல்லை இந்த பக்கம் தப்பு பண்ணுறவங்களோ அந்த மாதிரி தான் போகிறாங்களே தவிர, இப்போ அந்த மாதிரி ஆளுங்களை எதுவுமே பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல? அவங்க சுதந்திரமாக அவங்கள செயல்பட விடலை. அப்போது காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு நாள் சுதந்திரம் கிடைக்கிற நாள் வரணும். வரும்போது அவங்க அனைத்து தரப்பு மக்களையும் ஒரே மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணணும். அது அரசியல்வாதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி. மற்றபடி வேற என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் எல்லாம் நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்மளுக்கு நல்லது பண்ணுற வரவங்க ஏன் அப்படி கத்தி எடுத்து காட்டுறாங்க? அப்போ அதுக்கு என்ன மீனிங்? அவங்கன்னா போருக்கு போகிறாங்களா இல்லை போராட போகிறாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாம் ஒரு சுயநலத்தோடு இருக்கிறவங்க. தன்னுடைய தலைவர், தன்னுடைய ரோல் மாடலு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க நம்மளுக்கு நல்ல வழி தான் காட்டணும். அவங்க நல்ல வழி காட்டுற மாதிரி தெரியல. அவங்க சுயநலத்துக்கு தான் அவங்க பண்ணுறாங்க. ஒரு பொறுக்கி பையனோ யாரோ ஒருத்தன் கத்தி தூக்கி இப்படி கையில் கொடுத்துட்டானா அவங்க தூக்கி காட்டலாமா? இல்லை புத்தியே இல்லாதவன் ஒரு கத்தி எடுத்துகிட்டு ஸ்டேஜில் கொடுத்தனா அதை தூக்கி காட்டலாமா? அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இல்லையா? இது எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. நம்ம நேரடியாக அவங்கள கேட்க முடியாது. நேரடியாக எதிரில் நின்னாங்கன்னா நான் கேட்பேன். ஏன்னா நான் நல்லவனுக்கு பயப்படுவேன். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு பயப்பட நான் மாட்டேன். இது எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். மற்றபடி இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு ஒரு நாள் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்பிக்கை மட்டுமே தானே வாழ்க்கை. கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஒரு நேர்மையான தலைவர் கண்டிப்பாக விரைவில் வருவார். நம்ம எல்லாரையுமே நல்ல வழியில் அவங்க கொண்டு போவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, வெறியுடன் பார்ப்போம் அடுத்த வீடியோ. பாய்.